சண்டே லஞ்சுக்கு நவர மீன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, ஒரு ஆஃப் லெமன் மட்டும் புழிஞ்சிட்டு இதை வந்து பெசரியை எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி லெமன் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த மீன் வந்து நல்லாவே ஊறி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழம்புக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு, மிளகும் சேர்த்து நல்லா வந்து குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்து வதக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி வதக்கி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சாதத்துக்கு வந்து தண்ணி ரெடி ஆகிடுச்சு, அதனால் அரிசி போட்டுட்டு மீனும் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, அதில் மீனும் போட்டாச்சு. ஸோ நவரையோடு சேர்த்து 2 காரப்பொடியை வாங்கியிருந்தேன். என்ன தான் மீன் வாங்கினாலும் அந்த 2 மீன் எக்ஸ்ட்ரா அந்த கொசுறு வாங்கினா தான் அன்றைக்கி வந்து நமக்கே ஒரு திருப்தியாக இருக்கும். மீன் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு வந்து காரப்பொடி வந்து ரொம்ப பிடிக்கும். முள்ளாக இருந்தாலுமே அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.